لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله مولانا العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அருள்மறையா திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட முஃமின்களே, உஸ்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், திக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீல, இன்னும் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்ப நாங்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகள், நாங்கள் கலிமா சென்ற மோமினானவர்கள். அப்போ அல்லாஹ் அதை புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களுக்கு செல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா நாயனை நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால அப்ப இந்த ஆயத்து குர்ஆன்ல அப்படியே இருந்து கொண்டா இருக்குது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எந்த நாளும் மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு தான் இருக்குது. எனவேதான் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அடியார்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா நாயனை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் அவனை திக்ரு செய்யக்கூடியவர்களாக என்றால், தொழுகையும் ஒரு திக்ரு தான், அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டக்கூடிய திக்ரு, ஸகாத்தும் அல்லாஹ்வுடைய திக்ரு தான், அதுபோல எல்லா அமல்களுமே அல்லாஹ்வுடைய திக்ரு தான். அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய எல்லாம் அவனுடைய திக்ரு தான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திக்ருகளை படித்து கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. இந்த திக்ரை நீங்கள் ஓதி வாருங்கள். இவ்வாறு பல சஹாபாக்களுக்கு பலவிதமான திக்ருகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அது எல்லாவற்றையும் ஒரு மனிதனால் ஓத முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி கொடுத்த ஏராளமான திக்ருகள், ஸலவாத்துகள், இது போன்ற துவாக்கள் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவேதான் தரீக்காவுடைய மஷாயிமார்கள் அந்த அமல்களில் எடுத்து அவங்க தன்னுடைய முரீதுகளுக்கு என்ன செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். இந்த திக்ரை நீங்க செய்து வாங்கோ, பரலான அமல்களோடு கட்டாயம் தொழுதாக வேண்டும். அதுபோன்று ரமலான் மாதம் வந்தால் நோன்பு பிடிக்கணும், உன்னிடத்தில் பணம் இருந்தால் ஸகாத் கொடுக்கணும், அதுபோன்று பணம் இருந்து உடம்பில் தத்துவம் இருந்தால், பயம் இல்லாமல் இருந்தால் நீ ஹஜ் செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தின் ஷரியத்து சட்டம். அதோட அவைகளோட திக்ருகளை கொண்டு மக்களை வளர்த்தார்கள். இதுதான் செஞ்சு தரிக்கத்துடைய மஷாயிமார்கள். ஒரு மனிதனை விக்ரோடு வளர்ப்பது என்பது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வளர்ப்பது என்பது அவன் ஒரு சாலிகான அடியானாக நாளை கியாமத்து நாளில் மட்டுமல்ல, கபூரிலும் தான் அவன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வான். கியாமத்து நாளிலும் அல்லாஹ்விடத்தில் அவன் நெருக்கமான அடியானாக மாறுவான். சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு இடம் கொடுப்பான். இப்படிப்பட்ட மாபெரிய வெற்றி எல்லாம் இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலாவுடைய எண்ணத்தில் திக்ரில் நாங்கள் வாழ வேண்டும். அப்ப இந்த குர்ஆன் ஆயத்து இவ்வாறு இருந்தாலும் கூட இவர்களை நடைமுறைப்படுத்துவது ரொம்ப மிச்சம் கஷ்டம். எனவேதான் மஷாயிமார்கள் என்ன செய்தார்கள், திக்ருகளை கற்றுக் கொடுத்தார்கள். பையத்தை எடுத்துக்கொண்டு நசியத்து எடுக்க. அப்படி நாங்கள் மஷாயிமார்கள் நாங்கள் நசியத்து கொடுத்து பையத்து எடுக்கு, அதாவது பையத்தை கொடுக்க சத்தியம் செய்து நாங்கள் செல்லுவது போன்று நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் பையத்து கொடுத்தோம். பையத்துனா சத்திய பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்கள் பையத்து கொடுத்தார்கள். இப்படி பைத்தோடு வருது, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா ஹயைனா அபதா. சஹாபாக்கள் படித்தார்கள், ரசூலுல்லாஹ் முன்னுக்கு பைத்தாக படித்தார்கள். எப்படி தெரியுமா, பைத்து படிக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாத்தில் செல்லவே இல்லை. நல்ல பைத்துகள் இஸ்லாத்தில் அதிகமான பைத்திக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத் படிச்சிருக்கிறார்கள். காபிர் வசைபாடி நேரத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் எல்லாம் படித்த செய்தி வேறு. காபிர்கள் ஏசிய நேரத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிம்பர் கட்டி கொடுத்து சொல்லாங்க. அந்த பைத்து அது காபிர்களே கொடுத்த பதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்கு சஹாபாக்கள் எவ்வளவு பைத் படிச்சிருக்கிறார்கள், வேறு பைத்துகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் படிச்சிருக்கிறார்கள். அதுல ஒரு பைத், நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பையத்து கொடுத்திருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ். எப்படி, அந்த ஜிஹாதி மா ஹயைனா அபதா, நாங்கள் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எங்களோட உயிர் போகின்ற வரையில் யா ரசூலுல்லாஹ் நாங்கள் ஜிஹாதுக்கு கூப்பிட்டா நாங்கள் வந்துடுவோம். சும்மா லேசிப்பட்ட பையத்து அல்லது, நாங்கள் ஜிஹாதுக்கு எங்களை கூப்பிட்டால், நாங்கள் காபிரோட இஸ்லாத்துக்கு விரோதமாக வரக்கூடிய காபிரோட யுத்தம் செய்ய தாங்கள் எங்களை அழைத்தால், நாங்கள் எங்கள் கொஞ்சாதி பிள்ளைகள், குடும்பங்கள், இன்பம், சந்தோஷங்கள் எல்லாம் துறந்து விட்டு யா ரசூலுல்லாஹ்
நாங்கள் வந்து யுத்தம் செய்வோம், இது சத்தியம், இது சத்தியம் என்று பயந்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு சரியான சந்தோஷம். என் சஹாபாக்கள் இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எனக்கு வழிபட்டு, அதாவது ஸல்லல்லாஹு முற்றிலும் வழிபட்டு அன்பு கொண்ட அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷுல் ஆகிரா ஃபஅக்ரிமின் அன்சார வல் முஹாஜிரா. ரசூலுல்லாஹ் பயப்படுத்தாங்க, யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை அல்ல வாழ்க்கை சஹாபாக்களே, இந்த உலக வாழ்க்கை அல்ல வாழ்க்கை, மர்மையின் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த உண்மையான வாழ்க்கைக்கு உலகத்தின் வாழ்க்கை விற்பனை செய்த சஹாபாக்கள், யா அல்லாஹ் இந்த அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ சங்கை செய்வாயா நாயனே என்ன துவா கேட்டாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பையத்தொண்டு நீக்குது. அப்ப இந்த பையத்து தந்து நாங்க செல்லுமா கேட்டுக்கொள்ளணும் மஷாயமா சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். அந்த மாதிரி நடந்தால் தான் எங்களுக்கு அந்த ஈடேற்றம் மிக்குது. அவங்க செல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ காலை மாலை அவராது செஞ்சு வாங்கோன்னு செல்லிக்க. 5 நேர தொழுகையோட 5 நேர தொழுகை மிக முக்கியம். எங்கள் சில்சிலாத்தார் எடுத்து பார்த்தா தெரியும். இன்னாருடைய மகன் இன்னார், அதாவது நேர்வழியை அவர் கேட்ட பொழுது நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்படி பாருங்க, சில்சிலா லீக்கி தொழுகை ஈமானுடைய கடமைகளை கற்றுக் கொடுத்தேன், தொழுகை இபாதத்தை கற்றுக் கொடுத்தேன். அதுல விசேஷமா தொழுகையாக சொல்லியிருக்கிறார்கள். தொழுகைக்கு பின்னால ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் ஓத வேண்டிய திக்ரை சொல்லிக்காங்க. உதாரணமாக சுபஹ் தொழுகை முடிஞ்ச பின்னால மக்கள் எழுப்பி போவாங்க. அது எழுதி போனதுல பிரச்சனை ஒன்று இல்லை. செல்லி வந்து யாருக்கு தெரியுமா, இந்த தரீகத்துடைய பிள்ளைகள் அந்த சுபஹ் தொழுகைக்கு பின்னால 111 பயணம் உவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஓதுவோம் என்று மஷாயிமார்கள் ஏவி இருக்கிறார்கள். அது அந்த புள்ளைகள் தான் செய்யணும். அடுத்தவங்க செய்ய தவறல்ல, செய்யலாம், ஆனாலும் கட்டாயம் இவங்க செய்யும். யாரு நசியத்துக்குள்ள பஜத்து கொடுத்துக்குள்ள செய்யும். நாங்க செய்யாம இன்னொரு குடத்துக்கு புள்ளியோண்டு தரிக்கத்து புள்ளியோண்டு செய்யாம போனாருன்னு அதை பார்க்கப்படாது. அது அவங்களுக்குள்ளதல்ல. அவனோட தரிக்கத்துடைய மஷாயமாக அவங்களுக்கு வேற ஒன்று கொடுத்திருப்பாங்க, அதை அவங்க செஞ்சு கொண்டு போவாங்க. நாங்க செய்யணும். உவல் ஹய்யுல் கய்யூம் உவல் ஹய்யுல் கய்யூம் என்று 111 பயணம் ஓதணும். அப்ப லுஹர் தொழுகைக்கு பின்னால் ஒரு மனிதன் உவல் அலியுல் அலீம் 111 பயணம் ஓதணும். அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் ஹுர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதணும் 111 பயணம். மார்பு தொழுகைக்கு பின்னால் ஹுல் கனியுல் ஹமீத் என்று 111 பயணம் ஓதணும். இஷாக்கு பின்னால் ஹுல் லத்தீஃபுல் கபீர் என்று ஓதணும். இது மஷாயிமார் போட்டது தன்னுடைய முரீது தொழுகையை கட்டாயம் செய்யணும். தொழில் கட்டாயம் செய்யும். அது தொழுது முடிஞ்சுதான் அதை ஓதணும். தொழுது அது அவர் கூட்டத்தில் இருந்து கொண்டோ பஸ்ல பேத்து கொண்டோ அதை ஓதையில. ஏன்னா தரிக்கத்துடைய மஷாயமார்கள் அந்த வகுப்புல ஒரு ஸ்கூல் பாடசாலையில ஒரு ஆசிரியர் எவ்வாறு தன் பிள்ளைகளை அவர்கள் அழகான முறையில் படிப்பிச்சு எடுப்பாரோ அந்த பயிற்சி கொடுப்பாரு. அதை எழுதி பாடமாக்க செல்வாரு, இதை பாடமாக்கன்னு செல்வாரு. அந்த பிள்ளையை முன்னு கொண்டு வரதுக்கு ஒரு ஆசிரியர் அதாவது என்ன செய்வார், முயற்சிப்பார். அதுபோல ஒரு வகுப்புல ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் என்ன செய்வார், முயற்சிப்பார். எனவே தான் ஒரு பிள்ளையுடைய ஆத்மீகத்தை வளர்ப்பதற்காக வேண்டி மஷாயிமார்கள் தரக்கூடிய அந்த வழிமுறைகளை நாங்கள் பேணி பின்பற்றி வாழ்வது எங்களுக்கு மிக முக்கியமானது. கட்டாயம் ஜும்மா தொழுகைக்கு பின்னால கால் மடித்த வாக்கில் நீங்கள் இருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதுங்கோ, குல் ஹுவல்லாஹை 7 முறை ஓதுங்கோ, குல் அல்லாஹு பில் ஃபலக் குல் அல்லாஹு பின் நாஸ் 7 முறை ஓதிட்டு اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا محيي يا مميت يا رحيم يا ودود اغنني بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. என்ற துஆவை நீங்கள் முழு பாடமில்லாட்டி இமாம் ஓதுவார். நீங்க ஆமி சொன்னால் போதும். ஒரு இமாம் துஆ ஓதி ஒரு மாமூம் ஆமி சொன்னால் அவர் துஆ ஓதியதுக்கு சமன். இதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் தெரியுமா? இதை நீ ஓதி வந்தால் உனக்கு இந்த ஜும்மாலிருந்து மர்ஜும்மா வரையில் உனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த செய்தி அறிவிக்க யார் தெரியுமா? அஸ்மா நாயகி அல்லாஹ் தஆலா ஆயிஷா நாயுடைய சகோதரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க சொல்கிறார்கள். இதே ஜும்மா தொழுகைக்கு பின்னால நீங்க இதை ஓதி வாங்கோ, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. எங்களுடைய எத்தனையோ முரீது புள்ளுகள் என்ன செய்கிறார்கள், அதை விட்டுட்டு போறாங்க. அப்ப நான் உண்மையான வழிபாடு ஈக்கணும் சொன்னால் இதை நாங்க செஞ்சு வரணும். அதுக்கு பின்னால ஒரு நாளைக்கு 500 பயணம் செலவாத்து நாங்க ஓய்ந்த அதாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதியா வஃபில் லனா மா யகுன் வ மா கத் கான் இதை நாங்க ஓதி வருவோம். ஒரு நாளைக்கு பழகி நடிச்சனா இதெல்லாம் பெரிய வேலை இல்லை, லேசான. அப்போ ஒரு மனுஷன் காலையில என்ன செய்யணும், திக்ரு ஓதணும், மாலையில் திக்ரு ஓதணும். காலையிலன்னா சுபஹ் தொழுகைக்கு பின்னால உதயமானது பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் 25 பயணம் ஓதணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் லீ வ லிவாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதணும். என்ன பொருள்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் லீ, யா அல்லாஹ் எனக்கு பிழை பொறுப்பாயாக, வ லிவாலிதைய என்னை பெற்ற என் தாய் தந்தைகளுக்கு பிழை பொறுப்பாயாக,
வலில் மூமின் வல் மூமினாத் வல் முஸ்லிமின் வல் முஸ்லிமாத், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் விலை பொறுப்பாயாக அல்லஹியாய் மின்ஹும் வல்லம்பாத், அவர்கள் யார் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் யார் வஃபாத் ஆனார்களோ மௌத்தானார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கும் நீ விலை பொறுப்பாயாக என்ற அந்த இஸ்திக்பாரை 27 முறை காலையிலும் ஓதணும் மாலையிலும் ஓதணும். அதுக்கு பின்னால சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் இதை 27 முறை ஓதணும். இது இந்த தஸ்பீஹ வந்து புகாரியில கடைசி புகாரி இமாம் அவங்க தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் கடைசியாக சொல்லக்கூடிய ஹதீஸ் அவங்க சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா சொல்கிறார்கள்? நாவுக்கு மிக லேசானதும் மீசானில் மிகவும் கடினமானதும் பாரமானதும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு தஸ்பீஹ் இருக்குமா என்றால் அது சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 27 முறை நீங்கள் ஓதிவார்கள். இவ்வாறு என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு வருகின்ற பொழுது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உன்னுடைய உள்ளம் சாந்தி பெறும், உன்னுடைய உள்ளத்துல நோய் பிரச்சனைகள் வராது, உன்னுடைய உள்ளத்துல கவலை வராது, வந்தாலும் எல்லாவற்றையும் அதை அகற்றி போட்டுடும், நம்பிக்கை வரும். அப்ப நாங்கள் ஓதி வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் இந்த திக்கு நான் செஞ்சு வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்கள் உள்ளத்துக்கு நல்ல சாந்தியை தருவான், நல்ல உள்ளத்துக்கு நிம்மதியை தருவான். அதுக்கு பின்னால வெள்ளிக்கிழமை ராவுக்கு இந்த ராவும் வெள்ளிக்கிழமை இரவு அஸ்ஸா ரப்பானிக்கு நீங்கள் சென்று போங்கோ. அது அஸ்ஸா ரப்பானியான பேர் போட்டால் நான் சலவாத்துடைய மஜ்லிஸ், நாங்கள் ஓதி எல்லாம் சலவாத்துக்கள் தான். வெள்ளிக்கிழமைக்கு காலையில நீங்க வந்து அதாவது அங்க சுபுக தொழுது முடிஞ்சு உதயம் கொண்டு வருது, உதய நேரம். அந்த உதயத்துல முதலாவது என்ன தெரியுமா செய்யுது? முதலாவது இங்க செய்யுது என்ன தெரியுமா? முதலாவது ஒரு யாசின் ஓதும். மௌலானா போட்டிக்கு எப்படி தெரியுமா? அந்த யாசின் எப்படி நீ ஓதணும்? அந்த யாசின்ல நீ ஓத வேண்டியது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும், எங்களுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும், என் குடும்பத்தாருக்கும் உட்பட இந்த நாட்டு மக்கள், உலகத்தின் முஸ்லிம்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடு நாயனே. நியத்தில் ஃபர்ஜ் சந்தோஷத்துடைய நியத்தை வச்சு தான் அந்த யாசின் சொல்லி நான் சொல்லலாம். எப்படி சொன்னாங்க சூரத்துல் யாசினை நீங்கள் என்ன நியத்து கொண்டு ஓதுகின்றீர்களோ அல்லாஹ் அதை கபூல் செய்வான் என்று அந்த ஹதீஸுக்கு இணங்க சூரத்துல் யாசினை ஓதி உர்தா ஷரீஃபை நாங்கள் ஆரம்பம் செய்வோம். உர்தா ஷரீஃப் எல்லாமே செலவாத்து தான். செலவாத்தில் நான் ஓதிட்டு அதுக்கு பின்னால ஜீலான் ராத்திபு ஆரம்பமாகும். ஜீலான் ராத்திபில் வச்சு அதில் அப்படியே முதலாவது தெரியுமா செல்லாம் முதலா கேட்குதுவா முதலா நஸ்அலுக அன் துனவ்விர குலூபனா வ அப்சாரனா பினூரி மாரிஃபத்திக யா அல்லாஹ். இதுதான் முதலா செய்யும். நஸ்அலுக யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் அன் துனவ்விர குலூபனா, எங்கள் இந்த கல்புகளை யா அல்லாஹ் நீ ஒளிமயமாக்கினாயே, வாபசாரனா எங்கள் அகப்பார்வைகளை நீ ஒளிமயமாக்கிய அல்லாஹ், பினூரி மாரிஃபத்திக யா அல்லாஹ், உன்னை அறியக்கூடிய அந்த மாபெரிய ஒளியை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை எல்லாம் நீ பிரகாசமாக்கி வைப்பாயா என்ற துவாவோடு தான் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படியே சொல்லிக்கொண்டு வந்து எல்லா திக்ருகளும் 4 வகையான திக்ருகளும் ஷரியத்து தரீகத்து ஹகீகத்து மாரிஃபத் என்ற அத்துணை திக்ருகளையும் செய்து அதுக்கு பின்னால துவா எல்லாம் கேட்டு கடைசி துவா எப்படி தெரியுமா சொல்லி அவங்க மௌலானா நாயமாங்க துவாவோடு போட்டிக்காங்க. யாருக்கு தெரியுமா? நொம்மர்கார் விசேஷமா அறிஞ்சுக்கோங்க. நொம்மர்கார் என்பது சாதாரணமானவங்கள் அல்ல. அது முபாரக் மௌலானா நாயமாங்களும் மஷாமாவுடைய சில்சிலாவுக்கு அத்தனை பேர்களும் அந்த நொம்மர்காருடைய விஷயத்தில் அவங்க மிச்சம் கவனமாக்கியும். நாங்கள் தான் பொடுபோக்காய்க்கும் நொம்மர்கார் கோஃபி நொம்பர்னு சொல்லி அதுக்குத்தான் பேசியது. மௌலானா நாயமாக சொல்லிக்க அந்த நொம்பருக்கு நீங்கள் வாங்கோ, அந்த நொம்பர் எல்லாருக்கும் கொடுக்க இயலாது, அந்த நொம்பரை கொடுக்க அவங்கள்ட்ட தாரு நசியத் பயத்து கொடுத்தார்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அடுத்த ரபீல் அவல் மனாக்கிபு மற்றும் முன்னான விஷயங்கள்லாம் பிள்ளை சேர்த்துக்கொள்ளும். இதில் அவங்க பொறுப்பு. இந்த விஷயத்தில் அந்த பிள்ளையுடைய பேர்நாமத்தை மிக கண்ணியமாக வாசிப்பாங்க. நாளைக்கு தினத்தில் பார்த்துக்கொள்ளும். வெள்ளி எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சஜ்ஜாதாவை எடுக்க முன்னால் இருந்து கொண்டு என்ன செய்வாங்க? பாரக்கிழமை நொம்மர்காரண்டு வாசிப்பார். இன்னாருடைய மகரின்னார், இன்னாருடைய மகரின்னார். அது பின்னால் தான் உங்களோட வீட்டுக்கு தக்கியாவுடைய செய்தி வரும். உங்களோட நொம்மர் வாசிச்சப்பட்ட இப்படித்தான். அப்போ நீங்கள் அதை சந்தோஷமாக பார்வையிடுங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு இங்கே அது மௌலானா நாயமார்கள் மஷாயமாருடைய செய்தி அங்கே வீட்டுக்கு வருது. அங்கே வந்தால் நீங்கள் ஷோம் இல்லை, ஒத்துரும் இல்லை, அவங்கெல்லாம் வெளிநாட்டில் சிலபமான விதம் இல்லை சொல்லி பழகி பேத்தலாம். அது முதல்ல பாடம் எடுத்து வாங்க வரீங்க பேசி சரி பார்ப்போமே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படி உங்களோட உண்மையான செய்தி இருந்தால் நீங்கள் மதிச்ச மாதிரி சந்திச்சு நீங்கள் பேசணும். அதெல்லாம் சும்மா பொடுபோக்கான போல் நடந்து கொண்டு போகிறக்குள்ள ஊட்டி இதெல்லாம் சாலிகங்கள் அவுளியாக்கள் எல்லாம் நிறைஞ்சு அவங்களுடைய அந்த கோர்வையில் அவங்களோட கை பிடிச்சிக்கொண்டு நிற்க ஒரு பெரிய ஒரு நம்பர். இந்த நம்பர் இவைகளை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம். இவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்த கிழமை நீங்கள் உங்களால் நீங்கள் அவங்க சொல்லி எப்படி தெரியுமா? நீ கொண்டு வர வேண்டிய ஒன்று தான். நீ கொஞ்சம் அதாவது கோபி மஷாயமார்கள் அவங்க சில கோபி கொண்டு வரும். அடுத்த ஒரு
மனம் வீசும் ஒரு குந்திரிக்கம், அடுத்து வந்து இந்த சபைக்கு பற்ற வைக்கக்கூடிய ஒரு முளகுதிரி விளக்கு. இப்போ தான் லைட்டு ஜென்ரேட்டர்லாம் வந்துக்கு, ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாம் முளகுதிரியும் மிச்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள். அதாவது மிக விளக்குகள் அப்படி. எவ்வளவுதான் ஜென்ரேட்டர் இருந்தாலும் எவ்வளவுதான் லைட் இருந்தாலும் அவைகள்லாம் ஒரு நாள் உறுதியாக செல்லாது. எந்த நேரத்தில் அடிபட்டு போகணும்னு செல்லல. முளகுதிரி வத்துக்கொண்டே அதனால் அது கொண்டு வந்து வைக்கும். லைட் பத்தும், ஜென்ரேட்டர்னு சில நேரத்தில் ஆஃப் ஆகிடும். எங்கே போகிற கலர் இருட்டு கஷத்தில் கலரை கொண்டு வரக்கூடாது. இந்த முளகுதிரி தான் நாங்கள் என்ன 10 லைட் 10 நாள் முத்தமில்லை, அதை 10 வைக்க செல்லிக்காம. அப்போ அது 10 கொண்டிருக்கின்ற பொழுது சபையில் உடையாது, சபையை ஓடிக்கொண்டு போயிடும். அந்த முழு வரக்கத்தும் உணவு கிடைக்கும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனாமா பள்ளிவாசல்ல விளக்கு இல்லை என்று முதலாவது விலக்கு கொடுத்த ஒரு பெண்மணி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரி அல்லாஹ் ஒளிமயமாக்கி வைப்பார். துவா செஞ்சான். அதனால உங்களுக்கு உணவு ஆக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்கு வசதி இல்லாட்டி அவங்க சொல்லி எப்படி தெரியுமா? வலி சாஹிபில் கஹவத்தி கோபி வல் ஊதி வஸ்ஸிராஜி வல் கராமா. உங்களால் முடியுமான, அதாவது கோபி அப்படி இல்லைன்னு கோபியோட விளக்கு, அதாவது வந்து முளகுதிரி, குதிரிக்கம், ஏதாவது உணவு ரொட்டி துண்டு சரி நீங்கள் செஞ்சு கொண்டு வந்து கொடுங்கோ. அந்த மூல நாயமாவுடைய சொல் கொடுத்து அந்த முழு பர்க்கத்தை பெற்றுக்கும். அவ கூப்பிடுவாங்க. அப்போ சொல்லிட்டு ஒன்று மேலே செல்லுவாரு மௌலானா நாயகம் அந்த நம்பர்கார் கூட துவா செய்யறது. இப்படி தெரியுமா? துவாவோட செய்த அஷேக் ஷா அஹமது முபாரக் மௌலானா நாயகங்களும் அஷேக் முஸ்லிம் பாவாத நாயகங்களுக்கு வழிகாட்டி கொடுத்து இந்த அமல்களை செஞ்சு வாங்க பிள்ளைகளுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். இஸ்மு தக்கியா வஷேக முஸ்தபாத் சது. நீ தக்கியாய் மஷாமார்களை பட்டி பிடிச்சுக்கோன்னு சொன்னால் சென்னமாய் நடக்கும். நல்ல உள்ளங்கள் வர வேண்டும். உள்ளத்தில் கோபங்கள் இருக்கக்கூடாது. நல்லெண்ணங்கள் வர வேண்டும். நல்லெண்ணங்கள் வந்தால் தான் அமல்கள் பிரயோஜனமாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நற்குணத்தை சம்பூர்ணப்படுத்த நான் வந்திருக்கின்றேன். நற்குணத்தோடு அமல்கள் வர வேண்டும். நான் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, யத்லு அலைக்கும் ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah. இன்றைக்கு ஒரு மனிதர் வருவார், என் சபைக்கு ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாதி சொன்னார். சபைக்கு மிச்ச பேர் வார யாரை பார்க்க வருவார், அவர் சோனத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாங்களாம். ஊரெல்லாம் தள்ளாமல் பார்த்து முடிக்காங்களாம். புதுசாக தாழ்வான்னு சொல்லி வளமைக்கு வாருங்கள்லாம் வந்தாங்களாம். அது ஒருத்தர் வந்தார், தன் காலை கழுவி கொண்டு செருப்பு ரெண்டை கையில் எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் உட்கார்ந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை கேட்டாங்கோ. அவர் எல்லாரும் சபை கலைஞ்சு விட்டது, எல்லாரும் போனார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு இரண்டாம் ஆண்டு மஜ்லிஸ் சொன்னார்கள், இன்றைக்கு ஒருவர் வருவார், அவர் சுரத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு சொர்க்கவாதி சொன்னார். அல்லாஹ் ரசூலுக்கு செல்லேன். அவர் ரெண்டாவது அவன் பார்க்க அதே மனிதர் வந்தாரு, அவ்வாறு வந்து உட்கார்ந்தாரு போனார். மூன்றாம் ஆண்டு சொன்னாங்களாம், இன்றைக்கு ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அப்போ ஊர் இல்லத்துல பார்த்தாங்களாம், அதே மனுஷர் வந்தாரு, அவர்கிட்ட சொன்னாரு, தெரியுமா இப்ப இவர் சொர்க்கவாதி என்று சொல்லாம சொன்னாங்க தானே, இவர்கிட்ட என்ன சொர்க்கத்துடைய அம்மை இருக்குது என்பதை பார்ப்பதற்காக வேண்டிய அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நான் விட்டு கொஞ்சம் வரட்டுமா, கொஞ்சம் தங்கிக்கொள்ள. தாராளமா வரலாம். நான் கூட்டிக் கொண்டு போனேன். பேத்து 3 நாள் தங்கி பார்த்தார்கள். அந்த சஹாபியத்தில் எந்த விதமான விசேஷமான அமலுமே இல்லை. தொழுகிறாரு, எல்லாருமே தொழுகிறாரு, தொழிலுக்கு போறாரு, உண்டு சாப்பிடுறாரு, தூங்குறாரு. மறுபயணம் அதே நாள் 3 நாளுக்கு ஒரு சொன்னாங்களாம். சாபி அவங்கள சொல்கிறாங்களாம், நான் வந்தது ஒன்றுக்கும் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று ஒரு மனிதர் வருவார், அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னாரு. நான் உங்களைத்தான் 3 நாளாக கண்டேன். உங்களிடத்தில் சொர்க்கத்துக்குரிய ஏதாவது விசேஷமான அமல் இருக்கிறதா என்று நான் பார்க்க வந்தேன். ஆனால் நான் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லையே. உங்கள்ட்ட என்ன விசேஷமான அமல்னு கேட்டாங்களா? அவங்க சொன்னாங்க, நான் அப்படி விசேஷமான அமல் ஒன்று செய்யறதில்லை. எல்லாரும் எது செய்யறாங்களோ அதான் நான் செய்யறேன். ஆனா ஒன்று அவங்க சொன்னாங்களா, அஜிது மினல் முஸ்லிமீன ஹஸதன் வலா கஷ்ஷா. நான் எந்த ஒரு முஸ்லீம் மீது நான் பொறாம கொள்ள மாட்டேன். எந்த ஒரு முஸ்லீம் மீதிலும் எந்த ஒரு மனிதன் மீதிலும் நான் கெட்டெண்ணம் வைக்க மாட்டேன், பஞ்சம் செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன், நான் அவருக்கு பொறாமப்பட மாட்டேன். என் உள்ளத்தில் நான் ஒன்றையும் போட்டுக்கொள்ள மாட்டேன். நான் எல்லோரோடும் அன்பாக பழகுவேன். அவருக்கு கோடான கோடி பணம் வைக்கலாம், இவர் பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கலாம், இவர் பெரிய வீரனாக இருக்கலாம். என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பொறாமையுமோ வஞ்சகமோ கெட்டெண்ணமோ நான் வைக்க மாட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அதைத்தான் பார்த்தாங்க. அதான் சொன்னாங்க, அவர் சொர்க்கவாதி. அப்போ எங்களுடைய உள்ளங்களை சீர்படுத்துவதற்காக தான் தரிக்காவுடைய அமல்கள் தந்தது. அந்த சீர்திருத்தத்தோடு நாங்கள் அமல் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா நாயன் எங்களுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதை சந்திக்கவில்லை. மூலான செல்லி எப்படி தெரியுமா, 10 ஃபாத்தியா ஓதுகின்ற பொழுது கடைசி வார்த்தையால் அவங்க செல்றாங்க, வலிமன் அவுசானா வ அவுசாக்கும் பித்துஆஇ.
இன்னும் எங்களுக்கு வசியத்து செய்தவர்கள், மஷாயமாருக்கு வசியத்து செய்தவங்க யாரு? அவங்க 3 நாள் மஷாயமார்கள். வௌசாக்கும், இன்னும் உங்களுக்கு வசியத்து செய்தவர்கள், பித்துவாய், துவாவை கொண்டு. இப்படி சொல்லாங்க. வலிமன்கான சபபல் லிஹா ஜம்மில் முஅல்லம், இந்த சங்கையான மஜ்லிஸுக்கு யாரு காரணமோ அவருக்கும் நாங்கள் துவா செய்கிறோம். வலிமஞ்சா வலிசாஹிபில் கஹவதி வல் ஊதி வஸ்ஸிராஜி வல் கராமா, இந்த மஜ்லிஸுக்கு கோவியை கொண்டவரும், வல் ஊதி மனத்தை கொண்டு வந்தவரும், வஸ்ஸிராஜி இந்த விளக்கை கொண்டவரும், வல் கராமா ஏதாவது உணவு. நாங்கள் ஊரில் வழக்கம் தான் இடியாப்பம் கொண்டு வர, ராத்திரி கொஞ்சம் சூடாகி கொண்டு வரோம். மஷாயமா செல்லும் அவங்களோட பக்கத்தால் செல்லுமெண்டா அவங்க செல்லு எப்படி தெரியுமா? 2க்கும் 1 தான். அதாவது உருந்தாக்கும் ஒரு கூடி சோறு போடு, அதில் செல்லு ஒன்றுக்கு மல்ல புள்ள விளங்கணும். அடுத்து ஏதாவது மாசி புல் கொண்டு இல்லாட்டி கொஞ்சம் சின்னோருக்கு பருப்பு கொண்டு ஏன்னா அந்த அமல் செய்யக்கூடியவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அது பெரிய சதக்கா. காரணம் என்ன தெரியுமா? உடம்பு ரூஹு அமல் செய்கின்ற பொழுது உடம்பு களைப்பு வரும். அந்த நேரத்தில் கோபி கொடுப்பது, உணவு கொடுப்பது பெரிய சதக்கா. அப்படி லேசான முறையில் இந்த கொண்டு வரவருக்கும் சில்லா மூலநாயமாக இவங்களுக்கும் தாருக்கு கோபியை கொண்டு நொம்மர்கார அப்படியே அவங்க அப்படியே அடையாளப்படுத்தி பேசுகிறார்கள் துவால. எப்படி சொல்லாங்க? அவர்கள் கேட்ட அந்த துவாக்களையும் அவங்கள் தேடின அந்த தேற்றங்களை யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவனுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றுவாயா என்று துவா கேட்க செல்ல இந்த ஊர்லிக்கு அத்தனை பேரும் ஆமி செல்லும். இந்த துவாவை தாரை எழுதி போன மௌலா நாயமாங்க அதை ஓதினார்கள். அதுக்கு பின்னால் மஷாயமார்கள் ஓதினார்கள். எனவே அவங்க ஒவ்வொரு ஊர்லிக்கு முக்கத்தமாருக்கும் அதை நியமிக்கிறாங்க. முக்கத்தமார் ஓதுவாங்க, இல்லாட்டி யாரும் ஆலிம் ஓதுவாங்க, இல்லாட்டி ஆசிரியர் ஓதி தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து அதை ஓத வைப்பாங்க. விசேஷமாக மிச்சமே ஓதி முக்கத்த மாதிரி தான் அந்த ஓதக்கூடிய அந்த துவால அத்தனை பேரும் ஆமியே செல்வார்கள். அந்த அத்தனை ஊர்லிக்கு அத்தனை பேரும் ஆமி செல்கின்ற பொழுது அந்த ஊர்லிக்கு மக்களுடைய உள்ளங்கள் ஒன்றை பற்றி பொறாமல் இருந்தால் கெட்ட நம்பிட்டா என்ன அதை பற்றி வைத்து அந்த மக்களுடைய உள்ளங்களை சில நேரத்தில் உங்களை பற்றி கெட்ட எண்ணம் ஈக்கலும். அப்போ இங்கே ஆமி செல்ல போது யாருக்கு துவா கேட்குற? அந்த மனுஷருக்கு, அந்த நும்மர்காருக்கு எல்லோரும் ஆமி செல்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ தடைகள் அகண்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றங்கள் வரும். அப்படி சொல்லு வயர்ஹமு அம்வாத்தஹும், அதோட இல்லை. அப்புறம் அவங்க சொல்லாங்க அந்த நொம்மர்காருடைய மௌத்தா போன கபராளிகளுக்கு யா அல்லாஹ் நீ ரஹமத் செய்வாயா. வயக்ஃபிர் லி அஹ்யாயிஹிம், இன்னும் அவர்கள் யார் வாழ்கிறார்களோ, ஒரு ஹாஜியான நொம்மர் வச்சுக்கோங்களே, அவருடைய புள்ள குட்டி, அவருடைய பொஞ்சாதி, அவருடைய முவாப்பா, அவருடைய சகோதர எத்தனை பேருக்கு அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் நீ விலை கொடுத்து கிருபை செய்வாயா. வைபாரிகு ஃபி அமாரிஹிம், அவனோட வாழ்நாள் யா அல்லாஹ் நீ அருள்வரம் புரிவாயா, பரக்கத்து செய்வாயா. அமாலிஹிம், இன்னும் அவனுடைய அமல்கள் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயா. அர்ஸாகிஹிம், அவனோட ரிஸ்க் குறைச்சிடாரு யா அல்லாஹ், ரிஸ்க் குறைச்சிடாரு. என்ன சொன்னா அந்த ரிஸ்க் அவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துக்கு கொண்ட ரிஸ்க்கை யா அல்லாஹ் அவனோட ரிஸ்க்கில் நீ பரக்கத்து செய்யினாயே. துர்ரியாத்திம், அவனோட பிச்சலங்களை யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயா என்ற செய்தி. இந்த துவாவை அவங்க கடைசி சொல்லி எப்படி தெரியுமா? வயஹத்தி மூலனா வலஹும் மின் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுக்கும் அந்த முரீதுக்கும் அந்த அந்த பிள்ளைக்கும் யா அல்லாஹ் கடைசி நேரத்தை வஃபாத்தை ஈமானை கொண்டு ஆக்குவாயா. யா அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயா என்ற அந்த துவாவோட முடிக்கலாம். இந்த துவா கிடைக்க யார் தெரியுமா? அப்படியே அந்த நும்மர்காருக்கு. நும்மர்காருக்கு மட்டுமல்ல, இந்த நும்மர்கார் கஷ்டப்பட்டு வீட்டில் உம்மமார், தங்கச்சிமார், தாத்தமார் சுபக்கிழமை கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அதை எல்லாம் செய்ய அத்தனை பேருக்கு மிக்குது. அல்லாஹ் அவர்கள் பரக்கத்தா சோறும் என்ற துவா இருக்குது. எனவே தயவு செஞ்சு இது நாம் கழுத்தில் வச்சுக்கொண்டு வெள்ளிக்கிழமை நாள் ஒரு நும்மர் வாரண்டி சென்றால் அதை நீங்கள் மிச்சம் கண்ணியப்படுத்தி நீங்கள் வாங்கும் நேரத்துக்கு நீங்கள் குறிஞ்சி வளைஞ்சி அந்த கோப்பைகளை பிடிங்கோ, கஷ்டப்படுங்க. அந்த ஒரு நாளைக்கு அல்லாஹ் தாலா அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கும். அந்த ஒரு குனிகின்ற பொழுதும் நீ நிமிர்கின்ற பொழுதும் அல்லாஹ் தாலா உனக்கு உடம்பில் இருக்கக்கூடிய வருத்தங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்க அல்லாஹ் போதுமான நாய் தெரியுமா? அவுலியாக்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. எனவேதான் மௌலா நாயன்மாங்களுக்கு இதில் காட்டுறதுக்கு தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கை இம்மையிலும் அழகாகி கபூரிலும் அழகாகி நாளை கியாமத்தினால் அல்லாஹ் தாலா நாயன் அழகான வழிமுறையில, அதாவது கியாமத்தினால நாங்கள் சொரம் செல்லக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்கள் அத்துணைகளுக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்ற அந்த மாபெரிய துவாவோடு தான் நிரூபிக்கிறோம். எனவேதான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் வெள்ளைக்கு வாங்கும் அதாவது நீங்கள் குருதால கலந்துக்கோங்க, ஒரு ஆர்டிகளை கலந்துக்கோங்க, உலகளை ஏந்தி மட்டும் கலந்து கொண்டு நீங்கள் அந்த பறக்கத்தை பெற்றுக்கோங்க. நிச்சயமா அல்லாஹ் தாலா கபூல் செய்வானா. அதுக்கு பின்னால் உங்களோட நம்பர் வாசிக்கப்படும். உங்களோட நம்பர் வாசிக்கப்பட்டால் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி,
நீங்க வெளிநாட்டில இருந்தா உங்களுக்கு வந்து கொள்ள இயலாது. இந்த இலங்கைக்குள்ள எங்கிருந்தாலும் சரி, ஏன்னா 2 கிழமைக்கு முன்னுக்கு பேர் வாசிக்கு. அந்த பேர் வாசிக்கப்பட்டா நீங்க தயவு செஞ்சு வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த உங்களோட ஹிதமத்தை நீங்க தான் செய்யணும். நம்மர்கார் தான் செய்யணும். நம்மர்கார் தான் அந்த விருந்தாளி உபசரிக்கக்கூடியவர். அவருக்கு தான் அந்த உரிமையெல்லாம் மீக்குது. மத்தியமான எல்லாம் சொல்லி தருவாங்க, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, அது மாதிரி செஞ்சுட்டு நீங்க அந்த வர்க்கத்தை பெற்றுக்கோங்க. நிச்சயமா அப்படி நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை நாள் சொன்னாங்க, இப்படி செய்துல் ஐயாம், எல்லா நாட்களுக்கும் நாயகமான நாள், எல்லா நாட்களுக்கும் தன்மையான நாள். அந்த நாளை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். அந்த நாளை கியாமத்துக்காக வேண்டி ஒதுக்கி விடுங்கள். அது மஷாயமா சொன்னது. இப்படிக்கு நாயகமான பாப்பா சொன்னாங்களா, 7 நாள்ல 6 நாள் துனியாவுக்காக நீங்க தேடுங்க, ஒரு நாள் கியாமத்துக்கு ஒதுக்குங்க. அதுதான் வெள்ளிக்கிழமை. அதை ஒதுக்குங்கன்னு நாங்கள் சொல்லிக்காங்க. எனவே தான் நாங்கள் அதை கொஞ்சம் தலைக்கு மேலே வச்சு நாங்கள் நல்லா சிந்தனை பண்ணி நாங்கள் என்ன செய்வோம், கலந்து கொள்ளணும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமல்கள் நாங்கள் செஞ்சு கொள்ளணும், அமலை கூட்டிக் கொள்ளணும். இது போன்று ஏராளமான அமல்களை தந்திக்காம எங்களை அதாவது நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி உள்ளதை விலை கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் இது போன்று வரக்கூடிய அமல்கள், இது போன்று தமிழ்நாடு காலங்களில் அதாவது இங்கே வித்திரியா வச்சுக்கி, அது போல சபர் மாதத்தில் வித்திரியா வச்சுக்கி, மனாக்கி வந்திருப்பார, அது போன்ற புகாரி மையசிக்கி, இது போன்ற அமல்கள் மக்களை போட்டு அவங்க சமைச்சு எடுத்து நல்லவனாக ஆக்கத்தான் கஷ்டப்படுறாங்க அவங்க மஷாயிக்கள். அதை நாங்கள் உணர்ந்து நல்லவர்களாகவும் ஒத்துமையானவர்களாகவும் நல்ல எண்ணங்கள் வைத்தவர்களாகவும் நாங்கள் வந்து எங்களுடைய அழகான எங்களுடைய செல்வங்கள் இது நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் செலவழித்து அவருடைய வர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.